அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. பாலைவனை சோலை வழங்கும் தேர்ந்தொள் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா, வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல். அநேகர் எனக்கு தொடர்பு கொண்டு எந்த செய்தி எனக்கு ஆறுதலாக இருந்தது, எந்த செய்தி எனக்கு ஆறுதலாக இருந்தது என்று பட்டி தொட்டி கிராமத்திலலாம் கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கடந்த ஒரு மாதமாக பல கூட்டங்களுக்கு, ஏகദേശம் 5 கூட்டத்துக்கு வெளியூர் போய் சென்றிருந்தேன். ஆகவே எனக்கு ரெக்கார்டிங் பண்ண முடியாமல் போய்விட்டது. அந்த மெசேஜை நீங்கள் கேட்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் நம்புகிற ஒரு கண்மலை இருக்கிறது, வந்தடையத்தக்கதாக ஒரு கண்மலை இருக்கிறது. பதறிடுவேனோ கலங்கிடுவேனோ, கிறிஸ்து என்னோடு கூட இருக்கையில், நான் நம்பும் கண்மலையாக இருக்கையிலே எனக்கு என்ன பயம்? கலங்காதே, திகையாதே, பதறாதே என்கிற வார்த்தைகள் என் உள்ளத்திற்கு தெம்பொன்றை கொடுக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான். நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளே ஒரு இக்கட்டான இடம் வரும் பொழுது செய்வது இன்னதென்றே தெரியவில்லை என்று நம்ம பதறுவோம். பிள்ளைக்கு வியாதி வந்து விட்டது, எந்த டாக்டர் சிறப்பாக அந்த வியாதிக்கு மருந்து கொடுப்பார்? வீடு கட்ட ஆரம்பித்து விட்டோம், அதை கட்டுகிற பொறியியல் வல்லுநர் பாதியிலே விட்டு சென்று விட்டார். அதை யார் கட்டி முடிப்பார்கள்? கொடுத்த பணமும் திரும்பி கிடைக்கவில்லையே. ஐசியூவில் இருக்கிறார்கள், மருத்துவ உதவி நாடி வந்து பல லட்சங்களை கொடுத்தும் இன்னும் வெண்டிலேட்டரில் இருக்கிறார்கள். முடிவு என்னவென்று தெரியவில்லையே. பதைக்கின்ற சூழ்நிலைகள். கடந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு அருமையான அரசியல் தலைவருடைய மகன் தண்ணீரில் அடிக்கப்பட்டு ஆற்றுக்குள்ளே சென்று அந்த உடலை தேடுவதற்கே 1 கோடி கொடுக்கிறேன் என்று சொன்னார். திகைக்கும் நேரங்கள், பதற வைக்கும் தருணங்கள். பெருவெள்ளம் வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை அழகான சின்ன சின்ன தீப்பெட்டி போன்ற அழகான கார்களை வாங்கி கடலில் வாங்கின மக்கள் தண்ணீர் அடித்து கொண்டு சென்றது. அதை இப்பொழுது பழுது பார்க்க வேண்டும் என்றால் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு இப்பொழுது ஜனங்கள் ஒவ்வொரு மெக்கானிக் ஷாப் நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? கடன் வாங்கி விட்டோம், வட்டி கொடுத்து கொண்டிருக்கோம், வட்டியே குட்டி போட்டு கொண்டிருக்கிறது. எப்படி நாம் அதை செலுத்தி முடிக்க முடியும்? விலைவாசி விஷம் போல் ஏறுகிறது. ஆனால் சம்பளம் கூடவில்லையே, வருமானம் கூடவில்லையே. படித்து முடித்து விட்டாள் என் மகள், ஆனால் அவள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லையே, திருமணம் நடக்கவில்லையே. பதபதைக்கும் சூழ்நிலைகள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, செய்வது என்னதென்று தெரியவில்லை என்று உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நாம் நினைத்தது உண்டு, கதறியது உண்டு, திகைத்ததுண்டு. வாழத்தான் முடியுமா? சில சொல்கிறார், பொழுதே விடியாதே, விடிந்து விட்டால் கடன்காரன் கதவை தட்டுவான். கழுத்திலே நான் போட்டிருப்பது ஒரே ஒரு தாலி, அதையும் கொடு என்று கேட்பதற்கு கடன்காரன் நிற்கின்றான். பதபதைக்கும் கலங்கி நிற்கும் ஒரு சூழ்நிலை. என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறீர்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேதத்தில் நான் பார்த்தேன். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவளை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிற எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது எந்த என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஏராளமான கூட்டம் எங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா? பல பக்கம் பிரச்சனை, இடப்பக்கம், முன்னால் பின்னால் பிரச்சனை. காலையில் பிரச்சனை, நைட்டில் பிரச்சனை, ஜனவரியில் பிரச்சனை, டிசம்பரில் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை மேல் பிரச்சனை. எப்படித்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? இந்த பிரச்சனை நான் எப்படி சமாளிப்பேன் என்று கேட்கிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. அப்படித்தான் வேதத்தில் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். முகாந்திரம் இல்லாமலே பகைக்கிற கூட்டம். ஏராளமான ராஜாக்கள் அவனுக்கு எதிராக வருகின்றார்கள். அவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு அவனுக்கு பலனே கிடையாது. 3ஆம் வசனம். யோசபா பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வங்கம் உபவாசத்தை கூறுவித்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தபோது அந்த ராஜா என்ன செய்தான் என்றால், அவனுக்கு பயந்தான். ஆனால் தெரிந்த ஒன்று, உபவாசத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் என்று வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய பயந்த சூழ்நிலைகளில் என்ன செய்வது? போலீஸை கூப்பிடுவதா, லாயரை கூப்பிடுவதா, டாக்டரை கூப்பிடுவதா,
அல்லாவிட்டால் அரசியல் தலைவர்களை கூப்பிடவா? இல்லை இல்லை. எங்கு பார்த்தாலும் ஏமாற்றங்கள். ஏமாற்றாத ஒரு தேவன் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? அவரையே நோக்கி பார்க்கும்படியாக நல்ல அபிஷேகம் பெற்ற அறிவுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்ன சாட்சியின் மூலமாக நான் கண்டுகொண்ட ஒன்று, அவர் சமய சகாயர், டைம்லி ஹெல்ப்பர். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையை, பயந்துருக்கீங்களா? பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்டில் செல்ஃபோன் அடித்தா கூட பயப்படுவாங்க, என்ன செய்தி வரப்போகுதோ என்று பயப்படுவாங்க. 365 தடவை புதிய ஏற்பாட்டில் பயப்படாதே என்கிற வார்த்தை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாமே. பயப்படாதே சொன்னவர் யார் தெரியுமா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, சில வேளை சொல்லுவோம், ஓ அந்த அரசியல் தலைவர் சொன்னால் நிச்சயமாக காலையில் இடம் கிடைக்கும். அவர் சொல்லிவிட்டா, அவர் சொல்லிவிட்டார். டாக்டர் சொல்லிவிட்டார், நிச்சயமாக குணமாகும், அவர் சொல்லிவிட்டார். யாரோ ஒரு மனிதன் சொன்னதுனால நம்ம ஒரு அலட்டு ஆறுதலுக்குள் வந்திருக்கிறோம். நடந்தது என்ன? ஏமாற்றம். எதிர்பார்த்த கோலத்தில் ஏமாற்றம். ஆனால் பிரியமான கர்த்தரே, உங்களை ஏமாற்றாமல் சொன்னதை செய்ததை சொல்கிற ஒரு தேவன் உண்டென்றால் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து. அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாகவே சம்பவிக்கும். என்ன நடந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கிறது என்று நாம் கண்டுபிடித்தோமானால் நடந்ததற்காக ஏன் கலங்க வேண்டும்? everything works together for good to them love God. நன்மையை தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற வல்லமை உள்ள ஒரு தேவன். அவன் கர்த்தரை தேடினான். உன் வாழ்க்கையில செய்வது இன்னதென்று தெரியாத சூழ்நிலையில யாரை தேடுகிறாய் மகனே? யாரை தேடுகிறாய் மகளே? அம்மம்மா, எல்லாமே வஞ்சம், ஏமாற்றம். மனுஷரை நம்புகிறது அழியும், ஏமாற்றும். பிரபுக்களை நம்பினவர்கள் ஏமாந்து போனார்கள், கர்த்தரை நம்பினவர்களை நிமிர்ந்து நின்றார்கள். குதிரைகளின் ரதங்களை நம்பினவர்கள் நொறுங்கி விழுந்தார்கள். கர்த்தரை நம்பினவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்து. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது கன்மலையான கிறிஸ்து நமக்கு இருக்கையிலே கவலைகள் எதற்கு? பயம் எதற்கு? நடுக்கம் எதற்கு? திகைப்பு எதற்கு? கலக்கம் எதற்கு என்று நான் கேட்கின்றேன். ஆம், அவன் உபவாசத்தோடு ஜனங்கள் அனைவரையும் கூப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். சீக் காட். கர்த்தரை தேடுங்கள், துன்பத்தில் கர்த்தரை தேடுங்கள், கண்ணீரோடு தேடுங்கள், உபவாசத்தோடு தேடுங்கள், ஜெபித்து அலறி கூப்பிட்டு தேடுங்கள். தேடுகிற எவனுக்கும் தென்படுகிறவர். தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் பொய் உரையாத தேவன். யாரை தேடுகிறாய் மகனே? யாரை தேடுகிறாய் மகளே? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட. சிங்கக்குட்டி தாட்சிருந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை நான் பிள்ளைகள் நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உபவாசம் பண்ணினாங்க. உபவாசம் முடியுமா? இப்பொழுது எல்லாருமே சாப்பாடு டாப்பிக்கே சாப்பாடு தான். காலை எழும்புனா சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டில் சாப்பாடு. முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் வீட்டில் இருக்க பேச்சு பொருள் என்ன தெரியுமா? சாப்பாடு. ஒரு நாள் சாப்பாட்டை மறந்து கர்த்தரை தேடி பாருங்கள். அன்னதின உணவை பார்க்கலாம். ஆண்டவரே உடைய வசனம் எனக்கு அருமையாக இருக்கிறது என்று வேதத்தை வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கணவன் மனைவி சண்டை போட்டு விட்டு 10 நாள் கூட பட்டினியாக இருப்பார்கள், பசியே வராது. ஆனால் உபவாசம் என்று சொன்ன உடனே எடுக்கும் பாருங்க பசி. 8 மணிக்கு சொல்லுவாங்க உபவாசம்னு, 10 மணிக்கு இட்லி சாப்பிட்ருவாங்க. ஏன்? தாங்க முடியல. இதுவும் சாத்தானுடைய ஒரு கிரியை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, காலையில் 2 இட்லி வடை விட்டதுனால என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணி பாருங்க, உபவாசம் என்று சொல்லி பாருங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தரை தேடுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் என்ன சொன்னான் பாருங்கள். பிதாக்கள் தேவனா கர்த்தாவே, பரலோகத்திற்கு நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதியுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரம் இருக்கிறது, ஒருவர் உம்மோட எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அவர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அறிந்த அளவுக்கு அவர் யாருன்னு சொல்லுங்க. இந்த யோசிப்பாத் சொல்றான், ஆண்டவருடைய உம்முடைய கரத்தில் தான் வல்லமையும் பராக்கிரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கரத்தில் வல்லமை இருக்கிறது? யார் கரத்தில் பராக்கிரமம் இருக்கிறது? நம்முடைய தேவனிடத்தில். அவர் அல்லவோ தேவன். There is no other God beside our God. A mighty hand. My God has a mighty hand. என் தேவனுக்கு பலத்த கரம் இருக்கிறது, ஓங்கிய புயம் இருக்கிறது.
பராக்கிரம செய்யும் கரம் இருக்கிறது, ஆசீர்வதிக்கும் கரம் இருக்கிறது, அரவணைக்கும் கரம் இருக்கிறது, நம்மை ஆறுதல் படுத்தும் கரம் இருக்கிறது. அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே நீங்கள் யார் என்று சொன்னான். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, எங்கள் தேவனாகி உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த நேசத்து குடிகளை துரத்தி விட்டு உம்முடைய சிநேகிதன் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? ரிமைண்ட் காட் அபவுட் த பாஸ்ட், வாட் காட் டிட் ஃபார் யூ. கடந்த காலத்தில் தேவன் உனக்கு என்னென்ன நன்மைகள் செய்தார் என்பதை நீ நினைப்பூட்டுவது மட்டுமல்ல, உன் தேவனையே நினைப்பூட்டு. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டு. ஆண்டவரே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை சொன்னீரே, கடந்த காலத்தை செய்தீரே. ஆகவே இந்த சங்கீதக்காரன் சொன்னா, ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, கரடிக்கும் சிங்கத்தையும் காப்பாற்றின என் தேவன் இந்த கோலியாத்து கையிலேயும் என்னை காப்பாற்றுவார். Think about the past, what the Lord has done. What he did in the past, he can do it again. Is a God yesterday, today and forever. Is unchanging God in the changing world. மாறுகிற உலகத்தில் மாறாத ஒரு தேவன். அவருடைய வல்லமைக்கு மாற்றமில்லை, அன்புக்கு மாற்றமில்லை, அவருடைய கிரியைக்கு மாற்றமில்லை. ஆண்டவரே, பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாம இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உங்கள் சந்தையில் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உண்மையை கூப்பிடுகள் தேவரை கேட்டு ரட்சிப்பு என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பஞ்சம் வரலாம், பட்டயம் வரலாம், கொள்ளை நோய் வரலாம், துஷ்டம் மிருகம் வரலாம், எத்தனை இடுக்கங்கள் வந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடுகளே, நீர் எங்களை ரட்சிப்பீர் என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். Do you know him? Do you know him? You may know about him. Do you know him? Who is he? He's a helper. A helper. When you pray, he will answer your prayer. எந்த துன்பம் வந்தாலும் ஆலயத்திலே நீ வரும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவன் உனக்கு சகாயம் பண்ணுகிறவர், அவன் உன்னை ரட்சிக்கிற தேவன். உன்னுடைய செமம் கேட்கக்கூடாதபடி அது காதுகள் மந்தமாகவில்லை, கை குறுகி போகவும் இல்லை, இன்றும் செபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஆகவே தான் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு மதத்தவரும் தங்கள் தங்கள் ஆலயத்துக்கு ஓடி ஓடி போகிறார்கள். ஒரு முகமதியின் 5 தடவை போவதற்கும் ஒவ்வொரு நாளையும் 5 தடவை போவதற்கும் அவன் சலிக்கவில்லை, அவளோடு போகிறான். மற்ற மதத்தவரை பாருங்கள், அவளோடு போகிறார்கள், வெறுங்கையாய் போவதில்லை, தங்க காணிக்கையோடு போகிறார்கள், தலைமுடி காணிக்கையோடு போகிறார்கள், கேட்டால் குழந்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி போகிறார்கள். ஆனால் தேவனை அறிந்த ஜனமே, இப்பொழுது ஆலயத்துக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு இருக்கிறதா? ஆண்டவருக்கு உதவ வேண்டும் என்று எப்போதும் உனக்குள்ளாக ஒரு வேண்டுதல், டிமாண்ட் இருக்கிறது. அவர் செஞ்சுதான் ஆகணும், அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கு. ஏன்னா அவர் சொன்னதை நீ செஞ்சா நீ சொன்னது அவர் செய்வார். அது உனக்கு தெரியுமா? ஆண்டவர் எலியாட்ட சொன்னார். எலியா பலிபடத்தை செப்பனிட்டான், பலியை வைத்தான், கூப்பிட்டான், நீரல்லவோ தேவன். ஆண்டவரே, உம்மை தவிர பரலோகத்திற்கு நீரல்லவோ தேவன், தேவர ஜால ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், நிரூபித்து காண்பிக்கும்படியாய் கர்த்தர் சொன்னதை அவன் செய்துவிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், நீ சொன்னதை நான் செஞ்சேன், இப்போ நான் சொல்றதை நீங்க செய்யுங்க ஆண்டவரே, செஞ்சோ ஃபயர். அக்கினி அனுப்புங்கப்பா, அக்கினி அனுப்புங்கப்பா. அக்கினி வந்தது, பலியை நக்கி போட்டது என்று வேதம் சொல்கிறது. நீ செய்தால் அவர் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனை நன்மைகள் நீ செய்திருக்கிறீரப்பா. கடந்த காலத்து செய்தவைகளை இன்றைக்கும் செய்வீர், இனிமேலும் செய்வீரப்பா. எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் அல்லவா. ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. we got no strength. இன்றைக்கு நாம் அதுதான் சொல்கிறோம், எங்களுக்கு பலனே இல்லைப்பா, போதுப்பா, வேதனை தான் வாழ்க்கையா, எனக்கு வேண்டாம், நான் முடித்துக் கொள்கிறேன், உம்மிடத்தில் வர நான் விரும்புகிறேன், எனக்கு போதும், இந்த வாழ்க்கை போதும் என்ற கதர்கள் எத்தனை பேர். குடும்பங்களில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, பிரச்சனை தான் வாழ்க்கையா. பண பிரச்சனை, வியாதி பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, அரசாங்க பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் நிம்மதியற்ற ஒரு நிலவரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியா ஆண்டவரே, எங்களுக்கு நிற்க பலனில்லை, எங்களுக்கு செய்வது என்னதென்று தெரியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் கர்த்தர் ஒரு பதில் கொடுக்கிறார் பாருங்கள். ஏராளமான இந்த கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார்.
இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. பிரேஸ் காட், பிரேஸ் காட், பிரேஸ் காட். சுமை தாங்கி இருக்கையிலே சுமைகள் எனக்கு எதற்கு? யெகோவா ஈரே தேவன். நான் யாருப்பா? நீங்களாம் யாருமா? நான் எப்போதும் வாரம் நான் பிளெயினில் போகிறேன். அந்த மீனம் பார்க்க ஏர்போர்ட்லேருந்து பிளெயின் மேலே தூக்கணும், விண்டோடு எட்டி பார்ப்போம், மனுஷன் தீக்குச்சி மாதிரி தெரியும். வானாதி வானங்களும் கொள்ளாத ஆண்டவர் இந்த சென்னையில் இருக்கிறவங்க எட்டி பார்த்த கண்ணு தெரியுமா? வீட்டு பக்கத்தில் நாய்க்குட்டிக்கு அழுகுறல் நமக்கு கேட்குதா? ஆனால் நம்முடைய அழுகுறலை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். உம்மை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான். சொந்த பந்தங்கள் ஏராளம் உண்டு, நாங்கள் உதவின மக்கள் ஏராளம் உண்டு, உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலையில் யாரும் இல்லையாப்பா, யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க அப்பா, சமய சகாயராக வந்திருக்கிறீங்க, டைம்லி ஹெல்ப்பர். இந்த சூழ்நிலை நீங்கள் ஹெல்ப் பண்ணாட்டா எனக்கு அவ்வளோதான் என் வாழ்க்கை, அவ்வளோதான். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நினச்சது உண்டு. ஆனால் ஒருபோது அவரை ஆண்டவர் என்னை கைவிடலை, விட்டு விலகலை. எனக்கு இன்னைக்கு கூட இப்போ கூட ஒரு சாட்சி. இந்த ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணலை எனக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில். ஆனால் சாத்தானை நான் விட போகிறது கிடையாது. நேரம் வந்தேன், பக்கத்தில் என் சர்ச் பில்டிங் இருக்குது, அங்கே லைட் எரிஞ்சிட்ருக்கு. நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன், என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளைகள். என் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. 1000 குழந்தைகளை நான் வளர்த்துருக்குறேன், 1000 பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என் வாழ்க்கையில் 50 ஆண்டு காலம் உருவாக்கி ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். ஆனால் நான் வீட்டுக்கு வந்தாலும் என் வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆளே கிடைக்கலையா. நான் இருக்கிற இடம் ரொம்ப ஒரு கடை இருக்காது, ஒரு பஸ் ஓடாது, எந்த சத்தமும் கேட்காது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அப்போ கூட சொன்ன, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. யூ ஆர் மை ஃபாதர், யூ ஆர் மை மதர், யூ ஆர் மை பிரைட் குரூம். நான் யார்கிட்டையுமே நான் போக மாட்டேன், நான் உதவியும் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், உங்கள்கிட்ட தான் நான் கேட்பேன், நீங்கள் எனக்கு செஞ்சு தான் ஆகணும். நான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னேன். எனக்கு ஆண்டவர் அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2 ஹவரில் என் வீடே அவ்வளோ அழகாக, அந்த ஃப்ளட்டில் ரொம்ப மோசமாக இருந்ததெல்லாம் அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து உப்பு தண்ணியாக தான் வரும். அந்த பைப்லையெல்லாம் உப்பு தண்ணினா, போர்வெல்ல இருக்கிற உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணியில் குளிக்கிற சமயத்தில் முடியெல்லாம் விழுந்துடும், அப்புறம் சொரியெல்லாம் வந்துடும், அப்படிப்பட்ட. ஆனால் அதுவரை அதை கவலைப்படாமல் அதிலே தான் குளிப்பேன், அதான் குளிக்கிற எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் திடீர்னு என் மகன் அமெரிக்காவில் வந்துட்டு அந்த மிஷின் கொஞ்ச நேரத்தில் உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றிடுமோ, அப்படி ஒன்று இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி வந்து என் மகன் வந்து அந்த பண்ணி, நான் அவளுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, டைம்லி ஹெல்ப்பர். இன்றைக்கு இப்போ உனக்கு என்ன தேவைன்னு யாருக்குமே தெரியாதுங்க, சொன்ன கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது என்னுடைய யுத்தம்னு சொல்கிறார். யாருங்க இப்படி பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க? பெற்ற பிள்ளைகளுக்கு கூட பெற்றோர்கள் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. பிள்ளைங்க வயோதிப பெற்றோரை பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. எத்தனையோ தாத்தா பண்ணி என்கிட்ட அழுறாங்க, உங்கள் கூட வந்து நீங்கள் இருக்கவான்னு. எனக்கு மட்டும் கொஞ்சம் உதவி இருந்தால் நிறைய தாத்தா பாட்டியை நான் வளர்த்துருவேன். அப்படி நிறைய பேர் கூப்பிடுறாங்க. எங்கள் வீட்டில் என் மகனுக்காக என் நகையை விற்று, என்னுடைய சொத்தெல்லாம் விற்று அவனை நான் படிக்க வச்சேன், இன்ஜினியர் ஆக்கினேன், நல்ல வேலை கிடச்சி, நல்ல அழகான ஒரு பொண்ணை நான் கட்டி வச்சேன். அவள் இப்போ சொல்கிறா, நான் இருக்கணுமா அட உங்கள் அம்மா இருக்கணும்னு கேட்குறா. என் மகன் அப்படியே முகத்தை பார்க்குறான், என் முகத்தையும் பார்க்குறான், அவன் முகத்தையும் பார்க்குறான். நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மகன் நல்லா வாழணும், நான் இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அழுற பாட்டிங்க எத்தனை பேர் என் காதில் கேட்குது. இதுதான்டா உலகம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிற. யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். திரும்ப சொல்கிறேன், பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். நாளை அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். I shout hallelujah. God is with you. Nothing can shake you. God is for you. Who can be against you? Who can separate from the love of God? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது உனக்கு விரோதமாக எவன் இருக்க முடியும்?
கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்கள் விரோதியாக இருப்பவன் யார்? கர்த்தர் உன்னை நீதிமானாக்கி இருக்கும் பொழுது குற்றவாளியாக்கத்தக்கவன் யார்? இயேசு அன்பை விட்டு உன்னை பிரிப்பவன் யார்? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, எப்போ எனக்கு ஹேண்ட்பேக் எப்போ எம்டி ஆகுதோ ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் எம்டி ஆகிட்டு இது உங்களுடைய வேலை, இனிமேல் என் பேகை நீங்கள் ஃபில் பண்ணணும்னு. வாதிறந்து நான் கேட்க மாட்டேன். வாதிறந்து கேட்டால் அவங்க சொல்லி காட்டுவாங்க. நீங்கள் பணத்தை கேட்குறீங்க. அந்த பேச்சு என்னை பற்றி வரக்கூடாதுன்னு அடமண்டாக இருக்கிறேன். செத்தாலும் நான் சாவேன். ஆனால் இவங்ககிட்ட பணம் கேட்டேன், அதனால் அவங்க என்னை பார்த்து பணத்தை கொடுத்தேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுல அடமண்டாக இருக்கிறேன். அடுத்த நாள் ஆண்டவர் என் பேகை நிரப்பினார். அது எப்படின்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. அப்படி தான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எப்போது நான் கடைசி ஆண்டவரே என் கையளவான கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருக்குன்னு சொல்லிட்டேன், எங்கேருந்தா வருங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரே நம்பிக்கொண்டு சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்து, அவரே நான் நம்புகிற கல்மலை, பயந்திடுவேனோ கலங்கிடுவேனோ, கிறிஸ்து இயேசு எனக்காக இருக்கையிலே. என் மெசேஜை நானே என்ஜாய் பண்ணுறேங்க. அப்படி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இனி கொஞ்சம் நிற்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நின்று பேசுகிறேன். ஏன் தெரியுமா? நான் என்ஜாய் பண்ணுறேன். என் மெசேஜை நான் என்ஜாய் பண்ணுறேன். உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் செய்கிறத பாருங்கள். இன்னைக்கு சவாலாக சொல்கிறேன், அவரை நம்பி நில்லுங்க. அவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் ஸ்டாண்ட் ஸ்டில், அங்கங்கே மூவ் பண்ணக்கூடாது. அங்கே ஒரு ஃபோன் கால், இங்கே ஒரு ஃபோன் கால், அங்கே ஒரு வீட்டுக்கு போகிறேன், இங்கே ஒரு வீட்டுக்கு போகிறேன், அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தி வந்தார், அந்நிய தேவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் ஒருவராக செய்வார். மற்ற யாராவது தேடன்னு நம்மளை கைவிட்டுருவார். ஏன்னா மற்றவர்கள் கூட தன்னுடைய மகிமை அவர் பகிர்ந்து கொள்ள மாட்டார். உண்மைத்தான் நம்பிக்கை செஞ்சால் செய்யுங்க, அல்லாட என் வாழ்க்கை உங்களுக்குன்னு கையில் விட்டுருங்க, நிச்சயமாக அவர் கைவிடவே மாட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தார் எருசலேம் குடிகள் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். You fall flat in the ground and worship him. அவர் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை நினைவு தரையில் விழுந்திருப்பா. ஒரு பெரிய ராஜாங்க தாழ விழுந்தான். பைபிளில் சொல்லுத பாருங்களேன். யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். தரையில் வர குனிஞ்சிருக்கான். எல்லாம் பணிந்து கொள்ள தாழ விழுந்தார்கள். Let us come back to the old time religion, old time singing, old time praying, old time fasting. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, கடந்த காலத்துக்கு நம்ம திரும்பி வருவோம். தரையில் விழுவோம். நாற்காலில் உட்கார்ந்த நாட்கள் போனது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைய, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் முழங்கால் படியிட கற்றுக்குவோம். நம்ம மறுபடியும் முழங்கால் படியிடுவோம். நான் பாஸ்டர்ஸ் பார்த்துருக்கேங்க, பெரிய பாஸ்டர், நான் பேச சொல்ல விரும்பலை, ஸ்டேஜில் வந்தோன்னு முழங்கால் போடுறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பெரிய ஊழியக்காரங்க, நானே வெக்கப்படுங்க. எனக்கு முட்டி போட முடியாது. இப்போது நிறைய நாளாக அந்த காலில் இந்த தேஞ்சு போச்சு, அதனால் முட்டி போட முடியாது. ஆனால் வாழ்க்கை முழு முட்டி போட்டு தான் தேஞ்சிருக்கு எனக்கு கால். 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே என்னை முட்டி மரத்து போயிடும். அதுக்கப்புறம் தான் நான் எழும்புவேன். அப்படியே ஜெபம் பண்ண ஆளுனா. இப்போ ஜெபம் பண்ணுறேன், ஆனால் முட்டி போட என்னால் முடியாது. ஆனால் சில ஊழியக்காரங்க பார்க்குறேன், முட்டி போட்டுட்டு தான் ஸ்டேஜில் எழும்பி நிற்பாங்க. அந்த கர்த்தருடைய ஜென்ரல்ஸுக்காக அவங்களுக்கு சல்யூட் பண்ணுறேன். அன்றைக்கி எத்தனை வாலிபர்கள் இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போவாங்க. ஆனால் சர்ச்சில் வந்து கொஞ்சம் ஜிம் பண்ணுங்க பார்க்கலாம், முழங்கால் போடுங்க பார்க்கலாம், முட்டி போட்டு எலும்புங்க பார்க்கலாம், கையை தூக்குங்க பார்க்கலாம். பெரிய வெயிட்டை வச்சு கை தூக்குறாங்க ஜிம்மில். சர்ச்சில் வந்து கை தூக்க முடியாது. ஒரு நேரம் கூட கை தூக்க மாட்டாங்க, கையை கட்டிட்டு நிற்பாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை, கம் பேக், யூல் கெட் பேக். கம் பேக் டு ஓல்ட் டைம் ரிலிஜன், யூல் கெட் பேக் ஆல் த பிளெஸிங் இன் யுவர் லைஃப். யூதாவின் எருசலேம் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். எனக்கு ஒரு தீர்க்கதரிசிலாம் நான் வச்சுருக்கேன். நான் அருமையாக எனக்கா ஜோம் பண்ணுவாங்க. நான் இப்போ நிறைய கூட்டத்துக்கு போனேன்னு, நான் ஓரம்பு போனேன், விஜயவாடா போனேன், நிறைய இடத்துக்கு இப்படி நான் போனேன். இல்லை போகிற சமயம்லாம் எனக்கு டயர்டாக இருக்கும். அப்போ அந்த தீர்க்கதரிசி ஃபோன் பண்ணாங்க, இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு நிற்க முடியுமா என்னன்னு தெரியலேன்னு. அப்படியே அங்கே ஜோம் பண்ணுறாங்க. எனக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்து எனக்குள்ளே வருது. 1.5 மணி நேரம் காலையில், 1.5 மணி நேரம் மத்தியானம், 3 மணி நேரம் அப்படியே நின்று நான் பேசியிருக்கிறேன் ஒரு மீட்டிங்கில்.
ராமேஸ்வரம் பக்கத்தில். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். இந்த கள்ளத்தீர்லாம் போயிடாதீங்க. உண்மையான தீர்க்கதரிசிகளை நம்புங்க. உண்மையான தீர்க்கதரிசி யார் தெரியுமா? உன்கிட்ட பணமே கேட்க மாட்டான், அவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. பணம் கேட்க மாட்டான், உன்னை புகழ மாட்டான், உனக்கு எதுவும் எதிர்பார்க்க மாட்டான், உனக்கு பிரியமானதை சொல்லவும் மாட்டான். உனக்கு என்ன பிரச்சனை அதான் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன், உண்மையான தீர்க்கதரிசிகள் என்னை கடிந்து கொள்கிறார்கள். அது என் தலையில் வழிகிற எண்ணெய் போல் இருக்குது. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி என்னப்பா சொன்னார், 3 நாள் மீட்டிங் போயிட்டு நீ வீட்டில் வந்தால் 2 நாள் நீ பேசக்கூடாதுன்னு. நானும் நினச்சேன், ஏப்பா பேசக்கூடாது? அந்த 2 நாளில் 3 நாள் பெற்ற ஆசீர்வாதத்தை இழக்கிறது சாத்தா உனக்கு பிரச்சனை கொண்டு வருவான். ஆனால் 2 நாள் நீ பேசக்கூடாது. 3 நாள் மீட்டிங் போனால் 2 நாள் அமைதியாக இருக்கணும், கடினமாக உழைக்கக்கூடாது. ஏன்னா உனக்கு உடம்பு கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நீ கெடுத்தா கர்த்தர் அதை கெடுப்பார். நீ 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி தான் சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க தீர்க்கதரிசியை நம்புகிறேன். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க எனக்கு ரொம்ப உதவி செய்கிறாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். இன்றைக்கி ஆண்டவரை நம்பலாமா? சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் நம்பும் கண்மலை. நடராஜமலர் பாடின பாட்டு எனக்கு எப்போ மனசில் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி அதான் உங்கள்ட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் என்னை விசுவாசம் வைத்திருக்கிறபடியால். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, மகத்துவம் உள்ள தேவனை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். வினோதமாக இருக்கும். உலகத்து மனிதர்களைப் போல நமக்கு கிடையாது. டேர் டு பி டிஃப்ரெண்ட். மற்றவங்களாம் அணுக்குண்டு வெட்டிக்குண்டு கத்தி எல்லாம் வச்சுருவான். நம்ம என்ன பண்ணோம்? பாடத்தான் தெரியும். நமக்குங்க பாடத்தான் தெரியுங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, பாடத்தான் தெரியும். நமக்கு கத்தி பிடிக்க தெரியாது, கண் பிடிக்க தெரியாது. ஆனால் பயங்கரமான ஒரு ஆயுதம் இருக்குது பாருங்கள். வர்ஷிப் more powerful than the gun, a nuclear weapon, the powerful weapon. சாத்தானை அழிக்கக்கூடிய பெரிய ஒரு சக்தி அல்லாவிட்டா மணுக்குண்டு மாதிரி ஒரு வல்லமை நமக்குள்ளே இருக்குன்னா ஆராதனை தான். என்ன வேடிக்கை தெரியுமா? அந்த யுத்தத்துக்கு முன்னால் போனதெல்லாம் துப்பாக்கி வச்சுருக்கவங்க கிடையாதுங்க, பாடுறவங்க முன்னால் நின்னாங்க. அது சாத்தானுக்கு ஒரு துப்பாக்கி. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நாம் பண்ணுற ஆராதனை சாத்தானுக்கு ஒரு துப்பாக்கி. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, in the midst of all your testing and trial, you will start to worship God. ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பித்து விடுவோம். எப்படிப்பா நான் ஆராதிக்க முடியும் நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, துன்பத்திலும் துதிப்பவர்களுக்கு யெகோவா நிசியாய் ஆண்டவர் வெளிப்படுவார். when you worship him in the time of testing and trial, ஆண்டவர் யெகோவா நிசியாய் வருவார். வாழ்க்கையின் யுத்தங்கள் அனைத்தையும் வல்லவர் நமக்காய் செய்வார். நீ துதி எடுத்தா போதுங்க, வல்லமையான ஆயுதங்க, வேறு எதுவும் செய்ய தேவை. என் மகன் சொல்லுவான், இவ்வளோ பிரச்சனை மத்தியில் கம்முன்றீங்க இருக்கீங்களேன்னு. நான் கம்முன்னு இல்லைங்க, நான் ஜம்முன்னு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு பாட்டு இருக்குங்க, எனக்குள்ள ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டு தாங்க எனக்கு வல்லமையை கொடுக்குதுங்க. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் இப்போ பாட ஆரம்பிச்சிருக்கேன். மியூசிக் இல்லாமலே பாடுறேன். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா டிமாண்ட்லாம் அடிக்கதான் எனக்கு பாட வரலைங்க. எனக்கு வர்ஷிப், ஸ்பான்டேனியஸ் வர்ஷிப் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அவனோட வர்ஷிப் ஹிம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அவனுக்கு ஸ்கேலு இவனுக்கு ஸ்கேலு, அவனுக்கு இன்டர்லூட் எதையும் பார்க்காம நானே பாடணும்னு நினச்சி நான் பாடிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு நான் பாடுறேன், மற்றவங்க பாராட்டணும்னு நான் பாடலைங்க. என் உள்ளத்துலேருந்து ஆராதனையாக ஒன்று வந்து கொண்டு இருக்குது. அதுக்காக நான் பாடுறேங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரதம் பதிவிருந்து அம்மோன் புத்திரை மோவாபியரும் சேயீர் மலைதேசத்தார் ஒருவருக்கு விரதம் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள், பட்டென்று விழுந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒருவொருவர் அழிக்கத்தக்க விதமாக கைகலந்தார்கள். அம்பிஸ்மெண்ட் தி எனிமீஸ் கேம்ப். நீ துதி எடுத்தா சாத்தானுடைய கோட்டைகளுக்கு ஒரு குழப்பத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அவள் திரும்பி வந்து பார்த்தபோது அவள் அனைவரும் பிரேதங்களாய் விழுந்து கிடந்தார்கள். நீ இன்று காண்கிற ஏப்தியனை இனிமேல் காண்பதில்லை. உன்னை உபத்திரப்படுத்துகிறவர்களை நீ தேடியும் நீ காணாதிருப்பாய். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறபடியா நீ ஒருபோதும் தோற்று போவதில்லை.
அவர்களுக்கு கிடைத்தது தெரியுமா? இஸ்ரவேலுக்கு கிடைத்தது தெரியுமா? மிகுந்த கொள்ளை பொருள். யோசபாத் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்கள் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூட இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட வந்தார்கள். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. கொள்ளை அடிக்க வந்தவர்களை கொள்ளை அடித்தார்கள். இதுதான் நம்முடைய ஜெயம். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதில் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பெராக்கா, சே பராக்கா. உன் வாழ்க்கையில் பராக்கா. பயந்தவனுக்கு பராக்கா, தளர்ந்தவனுக்கு பராக்கா, சோர்ந்தவனுக்கு பராக்கா. கொள்ளை அடிக்க வந்தவர்களை கொள்ளை அடித்து ஜெயம் பெற்றார்கள். உங்கள் வாழ்க்கை அப்படித்தான். ஜெபிப்போமா? அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி நன்றி சொல்கிறோம். பராக்காவிலே கொண்டாட வந்திருக்கிறோம், துதி செலுத்த வந்திருக்கிறோம். எங்களை எதிர்த்த ஏராளமான கூட்டத்தை பிணங்களாய் பார்க்க எங்கள் கண்களை ஆண்டவரே நீ அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீரே, கண்கள் காண வைத்தீரே. அப்பா, துன்பத்தையும் துக்கத்தையும் கண்ட நாட்களுக்கு தக்கதாக எங்களை மகிழ்ச்சி ஆக்கினீர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வியாதி, துன்பம், மரண பயம், குடும்ப பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, கள்ள கோட்கேசு, அந்த எதிரியினுடைய சவால்கள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைக்கு நீ விடுதலை தருவீராக. let them celebrate in பராக்கா. பராக்காவை கொண்டாடட்டும். என்னுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.